நெல்லை மாவட்டம் மதவாக்குறிச்சி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணியாற்றும் பெண்கள் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊதியம் வரவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக தகவல்களை வழங்க காத்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் செல்வராஜ். தற்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணியாற்றும் பெண்கள் டிசம்பர் மாதத்திலிருந்து ஊதியம் வரவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். இது குறித்து அதிகாரிகள் தரப்பில் ஏதாவது கேள்வி கேட்கப்பட்டதா? அவர்கள் தரப்பில் என்ன கூறுகிறார்கள்? விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத், திருநெல்வேலி மாவட்டம் மானூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மதவாக்குறிச்சி கிராமத்தில் உள்ள நரியுத்து பகுதி தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நரியுத்து பகுதியில் தற்போது காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி என்பது இந்த திட்டம் என்பது இரண்டாம் கட்டமாக துவங்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த திட்டம் என்பது துவங்கப்பட்டு இதில் கிட்டத்தட்ட 100 பெண்கள் தினந்தோறும் தங்கள் பணியாற்றுவதற்காக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த பஞ்சாயத்து அலுவலக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக 7,79,000 ரூபாய் என்பது இந்த பணமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது இந்த பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட நீங்க நேரடியாக பார்க்கலாம், 100 பேர் வேலை பார்க்கக்கூடிய பகுதியில் வெறும் 6 பெண்கள் மட்டுமே தற்போது இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் அவர்கள் பெண்கள் என்பது பெரும்பாலான மூதாட்டிகள் இந்த பணிகளை மேற்கொண்டு வரார்கள். பெரும் சிரமத்துக்கு ஆளாக்கப்பட்டு இந்த பகுதியில் பாம்புகள் மற்றும் விஷ சந்துகள் இருந்த போதிலும் அதையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மிகவும் மூதாட்டியாக இருந்தாலும் கூட இந்த காடுகள் வளர்ப்பு திட்டத்துக்காக இந்த பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த நரியுத்து கிராமத்தில் பல்வேறு பகுதியிலும் இது போன்ற பொதுமக்கள் அந்த மதவாக்குறிச்சியில் இருந்து வரக்கூடிய பஞ்சாயத்தில் உள்ள பொதுமக்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இப்பகுதியைச் சேர்ந்த ரேகா நம்மிடம் இருக்க அவருடைய பேசுவோம். அம்மா வணக்கம்மா. இப்ப எவ்வளவு நாளா இந்த பணிகளை மேற்கொண்டு வரீங்கம்மா? இப்போ இந்த ஏப்ரலுக்கு பிறகு இப்போ 2 வாரமாக வேலை கொடுத்துருக்காங்க. ஒரு 4 நாள் வேலை பார்த்துருக்கோம். இல்லை சம்பளம்லாம் வருதா? இல்லை. எவ்வளோ எப்போருந்து வரலாமா? போன ஏப்ரலுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் வேலை செஞ்சுருக்கோம். சம்பளம் வரல. குறிப்பாக இந்த பணிகள் எவ்வளோ உங்களுக்கு சிரமமாக இருக்கு? பணி எப்படி சொல்லுது? இது குறித்து மற்றொரு பெண்ணிடம் நம்மிடம் இருக்கு, அவர்கிட்ட பேசுவோம். ஐயா அம்மா வணக்கம்மா. உங்களோட பணிகள் எப்படி இருக்கு? குறிப்பாக உங்களுக்கு சம்பளம் எப்பவுமே வரலாமா? எங்களுக்கு டிசம்பர் மாசம் வரல. 50 நாள் பாத்துருக்கோம், அது வரல. நாங்க மாறியும் யாரும் நினைச்சு நம்பிக்கையில தான் நமக்கு வந்திருக்கோம். இப்ப 2 வாரம் ஆச்சு தண்ணி ஊத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு ஒரு நாள் கூலிமா? எங்களுக்கு 310 ரூபா. 310 ரூபா. ஆமா. இப்ப கிட்டத்தட்ட உங்களோட குடும்பத்தை கொண்டு போகிற சூழ்நிலை இருக்கா? டிசம்பர் மாசத்துல இருந்து சம்பளமே ஏறல. பையன் ஒரு ஆள் வளர்ச்சி தான் நாங்களும் கஷ்டப்பட்டு வரணும்னு நம்பிக்கையில தான் வரோம். எங்களுக்கு நாங்க வேற பக்கம் வேலைக்கும் போக முடியல. இங்க வரோம். வேலைக்கு எங்களுக்கு வேற ஒரு செலவுக்கு ஒன்னும் கஷ்டமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் ஆகுது. இதோட 5 மாதங்களோட சம்பளம் இல்லாம எப்படி பணிபுரிதீங்க? ஏன்னா உங்க வீட்டுல உட்காந்து ஏதாவது பீடி சித்திக்கிட்டு எங்களுக்கு அதை வச்சு கொண்டோம். டெய்லி வேலை கிடையாது எங்களுக்கு. இந்த வாரத்துல வேலை, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வேற ஆளுக்கு வேலை, அதுக்கப்புறம் நாங்க மனு கொடுத்தா தான் எங்களுக்கு வேலை. ஞானசுந்தரி. நேரடியாகவே ஞானசுந்தரி சொன்னதை நம்ம கேட்டோம். இது போன்ற பல தங்களுடைய மூதாட்டிகள் தங்களுடைய சம்பளம் இல்லாமல் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாயிருக்கார்கள். அம்மா சொல்லுங்கம்மா, உண்மையிலேயே நீங்க மிகப்பெரிய இதா இருக்கீங்க. குறிப்பா என்ன மாதிரியான பாதிப்புமா உங்களுக்கு இருக்கு? என்ன மாதிரி சம்பளம் ஏறல, இதனால எவ்வளவு பாதிப்புமா இருக்கு? பாதிப்புனா நாங்க சேர்ந்தனே வேலை பார்க்கல. இங்க ஒரு வாரம் வேலை பார்த்துட்டு அடுத்தாக்கல சம்சாரிக்கு போயிருவோம். அங்க ஒரு வாரம் வேலை. ஆமா, ஒரு மாசத்துல 3 வாரம் 4 வாரம் கழிச்சுதான் இங்க வருவோம். அதனாலதான் நாங்க அப்படி இப்படிமா செலவு பண்ணிக்கிடுவோம். இந்த சம்பளம் வரலன்னு வரும்னு நினைச்சுதான் வேலை பார்த்துட்டு ஒவ்வொரு வாரம் வேலை பார்த்துட்டு அடுத்தால சம்சாரிக்கு போயிருவோம். இப்ப நாங்க நாளையோட முடிச்சிருவோம். முடிச்சிட்டு வியாழக்கிழமை எங்க கூப்பிட்டவங்களுக்கு களவட்ட மற்ற வேலைகளுக்கு போயிருவோம். இல்ல கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்துல இருந்தே சம்பளம் வரலன்னா உங்க குடும்பத்தோட சூழ்நிலை எப்படி கொண்டு போக முடியுமா? அதத்தான் சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டம்தான். எப்படினாலும் வேலை பார்த்தோம்னா சம்பளம் என்னைக்காவது வரும், வந்துரும்னு ஒரு நம்பிக்கையில வேலை பார்க்கும். எப்படியோ வருஷம் வேலை பார்க்கும். அதே மாதிரி இப்பவும் வேலை பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாலும் வராம கிடந்திருக்கு. ஆனா வராம இருந்தாலும் மறுத்து வந்துரும், ஏத்தி விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சுதான் இப்பவும் நாங்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிடைக்கும்னு தான். இந்த சாயந்தரம் நாங்க இதுல வேலை பார்த்தோம்னு வைங்க, நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. இங்க ஒவ்வொரு வாரம் பஞ்சாயத்துல ஆள்க கூட, அதனால 10 ஆளுக்கு இப்படியா ஒரு 20 ஆளுக்கு 30 ஆளுக்கு இப்படியா வேலை வைக்காங்க. 3 இடம் 4 இடத்துக்கு போகுது ஆளுக்க வேலைக்கு.
இல்ல குறிப்பா நாங்களே பார்க்கோம் இல்ல நடந்து வர முடியல, ஏன்னா முள்ளு அந்த அளவுக்கு குத்துது. அதே மாதிரி பாம்புகளும் நடமாட்டம் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாம வேலை பார்க்கும்போது உங்களுக்கு சம்பளம் வரணும்னு நினைக்க வேண்டாமா? சம்பளம் வரும்னு தான் நினைக்கும். இப்பவும் இல்ல, இந்த பெரிய கண்ணெல்லாம் வைக்கும் போதெல்லாம் 25 ஆள் 30 ஆள் வேலை பார்த்திருக்கோம். சம்பளம் ஏறிடும். வேலை பார்த்திருக்கோம்னா கஷ்டம் தான். இந்த இடம்லாம் கஷ்டமான இடம் தான். மிருகம்லாம் கிடக்கு. எல்லாம் இப்படி எல்லாரும் வந்ததுனால பயம் தெரியல. ஒத்தியிலன்னா ஆளுக்கு வர முடியாதுங்க. கஷ்டம்தான். எப்படியாவது சம்பளம் வந்துருங்க நம்பிக்கையில தான் கொஞ்சம் செலவுக்கு கஷ்டமா தான் இருக்கு. எப்படியாவது மொத்தமா வந்துடாதா, ஏதாவது ஒரு கடன் அடைச்சுக்கிடுவோம் அப்படின்னு நகை கடமெல்லாம் வச்சிருக்கோம். இப்ப இந்த மாசம் அடுத்த மாசம் கழிச்சு அதுக்கு அடுத்து 220க்கு வச்சிருக்கேன் நகை கடன். வீடு வாங்கினதுல அந்த நகை கடைக்கு 20,000க்கு மேல வரும். இந்த துட்டு வந்தா அடைச்சிக்கலாமே அப்படின்ட்டு வாரம் எப்படியா வந்துடும் அப்படின்னு. இல்ல இப்ப எவ்வளவு பேர் வேலை பார்க்கீங்க? இங்க வேலை பார்க்கறது நீங்க 5 ஆளு. அந்த 5 இடம் மண் வெட்டுதாங்க. அந்த காலேஜ் இருக்கு பாருங்க, இதுக்கு மட்டும் 6 பேர் வேலை பார்க்கீங்க. அந்த பேர் அதுல வேலை பார்க்க 10 ஆள் இருக்கும். 10 ஆளு கூட இருக்கும். என்ன 10 ஆளு தானே, 10 ஆள் வேலை பார்க்கணும் இந்த இடத்துக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இடமா நாங்க பிரிச்சு விட்டுருவாங்க. இல்ல உங்களுக்கு பணம் வரலங்கிறது இந்த அரசுக்கு வலியுறுத்தி இருக்கீங்களா, இல்ல அவங்க என்ன சொல்றாங்க? அரசுக்கு நாங்க போய் எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு வருஷமா அவங்க வருவாங்கல்ல, அவங்க சொல்லுவோம். அவங்க வந்துரும் அப்படின்னு தான் சொல்லுதாங்க. மாமா பைசா மொத்தமா வந்துருமா அப்படிங்காங்க. ஆனா நாங்களும் நம்பிக்கையில தான். இதுக்கு முன்னாலேயும் அப்படிதான் இருந்திருக்கு. இப்ப மட்டும் நாங்க இப்படி பைசா வரலன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாலேயும் இப்படி பைசா ரொம்ப நாளைக்கு வேலை பார்த்து வராம இருந்திருக்கு, மறுத்து ஏற்றி விட்டுருவாங்க. அதே மாதிரி இப்பவும் அதே மாதிரி நினைச்சுதான் நாங்க வேலை பார்க்கறோம். இது இப்ப மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு முன்னால நாங்க வேலை பார்த்து இப்ப எவ்வளவு நாளா இது ஆரம்பிச்சதுல இருந்து வேலை பார்க்கோம். அப்படி வராம இருக்கும், மொத்தமா அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு 310 ரூபா. இப்ப 310. இப்போ என்னன்னு தெரியல. இந்த ஏப்ரலுக்கு முன்னால 310. அதுக்கு இப்ப ஏப்ரல்ல நாங்க தான் முதல்ல வேலை பார்க்கோம். என்னன்னு தெரியல. நிச்சயமாக இவர்களுக்கான ஊதியம் என்பது 319 ரூபாய் என்பது அந்த பெயர் பலகையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது வரை அவர்களுக்கு 310 ரூபாய் என்பது இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அவர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த பணமும் அவருக்கு இதுவரை டிசம்பர் மாதத்திலிருந்து சரிவர வழங்கப்படாத காரணத்தினால பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். தங்கள் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த அரசு அவர்களுக்கான அந்த தொகை என்பது உடனடியாக வழங்கப்பட வேண்டும். ஏற்கனவே அந்த மூதாட்டியை கூலி தொழிலாளி மூதாட்டி தெரிவிக்கும் போதே தெரிவித்திருந்தால் தங்களுடைய நகை கடனுக்காக அந்த பணம் என்பது நாங்கள் உடனடியாக செலுத்துவதற்கு அந்த பணம் வந்தால் நாங்கள் உடனடியாக வங்கிக்கு சென்று அந்த பணத்தை செலுத்துவோம் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இது போன்றதான் கிராம பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள். ஏனென்றால் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணிபுரியக்கூடிய பெரும்பாலான பகுதியிலும் இதே போன்ற ஒரு நிலைமைதான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டத்திற்கான ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளதாகவும் அந்த கல்வெட்டு என்பது பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக இந்த காடுகள் வளர்ப்பு திட்டத்திற்காக 7,79,000 ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த நிலையில் தற்போது வரை அவர்களுக்கு 5 மாதமாக அந்த ஊதியம் என்பது வழங்கப்படாததால் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். அவர் தெரிவித்தது போலவே இன்று இந்த பணிகளை மேற்கொள்வோம். அடுத்த வாரம் நாங்கள் விவசாய பணிகளை மேற்கொண்டு அங்கு நாங்கள் தினக்கூலியை பெற்றுக்கொண்டு தங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. அரசு இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக இவர்களுக்கு தேவையான தொகையை வழங்க வேண்டும் என்பதுதான் இங்குள்ள தொழிலாளர்களோட தங்களோட கோரிக்கையாக உள்ளது. வினோத், 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுவோருக்கு கடந்த 5 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்பது அங்கு பணிபுரிபவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.